அவர் கேரக்டர் எடுத்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல ஒரு சில கிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த ஏங்க மாதிரி ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி வியர்டா இருக்குங்க. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான் தெரியல. அந்த பக்கம் வார்டனுங்கெல்லாம் ஓவரா போய்கிட்டு இருக்காங்க ஓவர் போர்ட்ல. என்ன ஆச்சு? 1 ஹவர்ல எப்படியும் காட்டலையே. சீசா ஆடிக்கிட்டு இருக்காங்க லைவ்ல 2 வார்டன். ஒரு வார்டன் சைக்கிள்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா கமருதீன் சைட் வச்சுட்டு இருக்காங்க. இந்த கிரிஞ்சு ட்ராக்ல இருந்து என்னைக்குங்க நமக்கு விடுதலை கிடைக்கும்? கிரிஞ்ச் ப்ரோ மேக்ஸா இருந்தது. நீங்க இதெல்லாம் லைக் பண்றீங்களா வன்ம புனை? நான் ஏங்க லைக் பண்ண போறேன்? நான் ஏங்க நடுராஜ் ஸ்ரீகாட்டுக்கு போனோங்கிற மாதிரி. என்னங்க போட்டு 2 பேரை வச்சு எல்லாத்துக்கும் வேலை செய்யணும், கனி இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூலை போட்டு எப்ஜேவையும் பார்வையும் நல்லா ட்ரிகர் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வேற வருது கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. பாரு பஸ்ட் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் கோவக்கா செஞ்சதுக்கு வேற அழுதுகிட்டு இருக்கானுங்க சாப்பிடுற 1 ஹவர்ல காமிச்சானுங்களே. யாருங்க அதை செஞ்சது? பார்வதியா இல்ல எப்ஜேவா? பாரு. எனக்கு தெரிஞ்ச வேணும்னு ஏதாவது அப்படி செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன், சாவங்கடான்னு. நீங்க யாரும் பேச மாட்டீங்க. சாம் சாம் கேக்குதா? வருவாங்க இன்னொரு முடிச்சுலாம். மைக் ஓவர் சவுண்டா இருக்கு சாம், உங்க இதுல இருந்துச்சு. இப்போமா பயங்கர இருக்கும். இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி. ஓகே டிஎல்லுமே அவ்வளவா போஸ்ட் எதுவும் பார்க்கல. இதெல்லாம் பத்தி என்னங்க பேசுறது? என்ன டாஸ்க் பண்றாங்க? நாளைக்கு முடிஞ்சிருமா? இருக்கும். என்னங்க ஒரு டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே அடுத்த நாளே முடிஞ்சிருமான்றீங்க? அவங்களே என்னதான் பண்ணுவாங்க? தருண் வாங்க, எப்படி இருந்தது ஷோ? ஷோலாம் ஓகே தான் இருந்தது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் செம சிரிப்பா இருந்தது. வாங்க வார்டன் ஆண்டி ப்ரோ. ஆனா பார்வதி செம்மையா ட்ரிகர் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனா இவங்க அப்படியே கொண்டு போயிருக்கலாம். ஏன் சாண்ட்ரா விட்டாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சடனா அப்படியே உடனே ட்ரிகர் ஆயிட்டாங்க பார்வதி. எது ட்ரிகர் ஆயிட்டாங்க நீங்க? வார்டன் ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல, சாண்ட்ரா தானே? ஆமா, அது 1 ஹவர்ல வந்ததா? வந்தது அதுதான் ஹைலைட். அதுதான் ரொம்ப க்ளோஸ் அப்பா வேற காட்டுறாங்க 2-3 வாட்டி. அதை ஹைலைட் பண்ணி. நாளைக்கு சண்டை இருக்கு. சண்டே நாளைக்கு இருக்காது, வியாழக்கிழமை இருக்கும். என்ன விஷயம்னா பார்வதி சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே இந்த மாதிரி என்ன வெளியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. எனக்கு தெரியாது பாரு அப்படின்னுவாங்க அவங்க. அந்த ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னும் போது சொல்லுவாங்களே, கழுவி நல்லா ஊத்துறீங்க அப்படின்ற மாதிரி அது அப்படியே போவோம் கான்வர்சேஷனு. ஆனா பார்வதி அந்த கேரக்டர்ல இருக்கனால ஏற்கனவே போன வாட்டி அடிச்சிட்டாங்க. தேவையில்லாம நம்ம ஏதாச்சும் வாய் விட்டு அது தேவையாம போயிட போகுது, நம்ம கம்முனே போயிடலாம்
ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவா இருந்தது. எது பண்ணாலும் சரி பார்வதி ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது. ஒன்றும் புரியல. டே 1 வெயிட் பண்ணுங்க. ஃபுல் டே கூட இல்லை, ஹாஃப் டே தான் இது வரைக்கும். நாளைக்கு காலையில் வீட்டு வேலை, இப்போ இந்த பாத்திரம் வளர்க்குறது, இது எல்லா ப்ரெஷரும் இருக்கும். கண்டிப்பாக பஸ்ட் ஆவாங்க நாளைக்கு. கண்டிப்பா பிடிச்சி ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு கிரே ஏரியால விட்ட மாதிரி விட்டுருக்காங்க பார்வதியும் எம்ஜேவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்குள்ளே முட்டிக்கும், அதுக்கப்புறம் பெரிய கலவரம் நடக்கும். இதுல சீக்ரெட் கனி டாஸ்க் வர கொஞ்சம் வரும். ஹெல்ப் பண்ணதை வேணாம்னு சொல்லிட்டாங்க போல. இவங்க போய் கன்ஃபெஷன் ரூம்ல டவுட் கேட்பாங்க, நாங்க தான் செய்யணுமான்னு. டெஃபினெட்லி நீங்க தான் பண்ணணும் அப்படின்றாரு. ஹலோ 24/7 வேற டாஸ்க். காலையில எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு செம்ம ட்ரிகர் ஆகும் காலையிலலாம். கலவரம் நாளைக்கு நடக்கும். ஏதாவது ஸ்டார் இது கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பானுங்க. ரேட்டிங் கொடுங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் கொடுங்க, அப்படி ஆரம்பிப்பாங்க. போனவாட்டி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி வியனா வேற ஏதோ வச்சிருந்தாங்க. டோன்ட் கம் டு ஸ்கூல், லவ் யூ வார்டன்லாம் எழுதி வச்சிருக்கு. அப்படியா? அந்த வார்டன் வார்டன் எழுத்துனாங்க. நானும் இங்கிலீஷ் இல்ல டீச்சருக்கு இங்கிலீஷ்ல எழுதுன மாதிரி டோன்ட் பார்த்தேன். கம் டு த ஸ்கூல் சார், யூ லுக் லைக் திஸ்ன்னு யாருக்கோ போட்டுட்டு கீழே லவ் யூ வார்டன் ஏதோ எழுதிருப்பாங்க. 1 ஹவர்ல காமிச்சாங்களே. அது ஏதோ அடுத்த நாளைக்கு ஏதோ பிளான் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அது ஏதோ 2 கிளாஸ் பங்க் அடிச்சிருச்சாமே, அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ரசி உன் வாய்ஸ் ஒன்னால ஒரு மாதிரி வந்துச்சு. கேக்குது. ஏன் வாய்ஸா ம் தெரியலையே. நீங்க என்ன கண்டென்ட்டே இல்ல போலயே. ஆனா 1 ஹவர்ல 20 நிமிஷம் வந்து கீர்த்தி சுரேஷ்டே போயிருச்சு. ஸ்டார்டிங்ல பூரா வந்து இவங்க இவங்க காலைல பேசுனது, நைட்டு பேசுனது போட்டு காட்டி முடிச்சுட்டாங்க. வேற என்ன இருந்துச்சு இன்னைக்கு பெருசா? 1 ஹவர்ல வந்து நரேஷனே இல்ல இன்னைக்கு. என்னமோ போடணும்னு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ரசிகன், அதனாலதான் எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த ஒன்னே ஒண்ணு தவிர, வார்டன் ஆண்டியை தவிர. அதுக்கு முதல்ல தான் ட்ரிகர் ஆயிட்டாங்க அவங்க ஆக்சுவலி. மத்த எதுக்குமே ட்ரிகர் ஆகல. சும்மா ஃபன்னா சொன்னதே ரொம்ப இது எடுத்தாங்க. வெளியில மேபி அந்த வெளியில ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்றது தான் அங்க ட்ரிகர் பாயிண்ட் போல. இட்ஸ் நாட் தி வேர்ட். இன்னைக்கு எப்ஜே சொன்னப்ப இப்படி ரியாக்ட் பண்ணாங்களா? நான் பார்க்கல. எப்ஜே அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? எப்போ சொன்னா? இவங்க வெடால பையனுவங்க அவனு. அது அப்போ வெள்ள பையன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்ப அவன் வந்து அவங்க ஆன்டி கிண்டல் சொல்லுவான். பண்றாங்க, இவங்க கிண்டல் பண்றாங்க. ஓகே, 1 for 1. இப்ப இங்கே பண்ண முடியாதுல்ல. இல்ல And அதுக்கே still சாண்ட்ரா சொல்லும் போதே அவங்க சொல்லுவாங்க, நான் எப்ஜே சொல்லும் போதே இந்த மாதிரி சொல்லாத நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது சரி அவங்களும் அதை பொறுத்து சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதோட அது சப்புன்னு முடிஞ்சிச்சு. அப்புறம் முடியாதுங்க. அடுத்த இடத்துல சொல்லுவாங்க இன்னைக்கு. இப்போ சப்புறம் புரிய மாட்டேன்னா முதல்ல அவன் போட்டிருக்கவே மாட்டான். சரியா? இன்னைக்கு அவன் கண்டென்ட் பார்த்துட்டான். நமக்கு இன்னும் தெரியாது. நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும். திஸ் இஸ் பிளாஸ்டிங். அதனால தான் அதை போட்டு காட்டி அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வியானா எழுதுறது ஏதோ பிரச்சனை ஆக போகுது. அதுக்காக தான் ஜூம் வச்சு அந்த எழுதிட்டான்னு காட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு. அது இன்னைக்கு அமித் பர்த்டே வேற. அந்த லெட்டர் எனக்கு தெரிஞ்சு அமித்துக்கு தான் எழுதியிருக்கான். ஸோ இமோஷனலி ஏதோ பண்ண போறாங்க. அமித் எழுதுனா பிரஜினுக்கு எழுதுங்களா? அமித் நீங்க கிளாஸ் பங்க் அடிக்கும்போது பிரஜன் உள்ள கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அமித் வந்து பயமா இருக்குன்னு சொல்லி தான் வரமாட்டேன்பா. அதுதான் சொல்லுவாரு, நான் இன்னும் கிளாஸே எடுக்கணுமா, எனக்கு எதுக்குமா பயமா இருக்கு உனக்கு அப்படின்ட்டு. பாப்போம் என்னன்னு இன்னைக்கு. இவன் வேற வேற ஏதாவது தங்கம் பிளான் பண்றாங்களா, தங்கம்னு ஏதாவது இருக்கான். டாஸ்க் மாதிரி? இவன் வேற தங்கம்னு இருக்கான்.
ஏன்னா நாங்க வார்டன் கூடயே உட்காந்துட்டு இருக்கா இப்போ பொழுதன்னைக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி லைவ்ல கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே 2 பேரும் சீசா விளையாண்டுட்டு வெளியில. ரொம்ப கன்றாவியா இருந்தது. சீசாவா? ஆமா. ஓகே. இப்போ 2 பேரும் வந்து லிவிங் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே. என்னமோ பண்றாங்க. இட்ஸ் நாட் குட். ட்ரெஸ் சரி பண்ணி கொடுக்குறதுனா ஓகே. சொல்றது இல்ல. இதென்ன யூனிஃபார்ம் மாதிரி தந்துட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே கலரு. போன வாட்டிமா சிங்கிச்சா கலர் கலர் கொடுப்பான்னு நினைச்சேன். வெறும் டிஷர்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்த வாட்டி. ஸ்கூல் ட்ரெஸ் இப்போ யார் நல்லா இருக்கான்னு சொல்றீங்க? ஷேவ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். அமித் நல்லா இருக்கான். ஓகே. இல்ல கமருதீன் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏங்க Don't யாரோ remind me. போட்டிருந்தாங்க தயவு செஞ்சு பூர்ணிமா மாதிரி தயவு செஞ்சு இருக்கான்னு. ஏங்க வேணாம். அன்சீவ் பண்ணவே முடியல என்னால. வேணவே வேணாம். எனக்கு வந்து அது மனசுல அது திரும்பி திரும்பி அவன் கேமரா ஃபோக்கஸ் பண்ண போனா எனக்கு அதான் ஞாபகம் வருது. சசிகன் ஆக்சுவலா இவங்க சாண்ட்ரா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆமா அந்த ஹேர் ஸ்டைல் ஏதோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. கட் பண்ணிருக்காங்க. அது ஏதோ ஒரு கட்டு சொல்லுவாங்க அது முன்னாடி வருமே. நாய்க்குட்டி மாதிரி Fringe. வருமே முன்னாடி. கிரிஞ்சா? அந்த கட்டு நல்லா இருக்கு. ஏங்க கிரிஞ்சு வியானாங்க, நான் சொல்றது ஃப்ரிஞ்சு. கிரிஞ்சு. ஓகே. கிரிஞ்சு. ஓகே. விடியானா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சு குறைஞ்ச மாதிரி இல்ல. ராணா சொன்னதுக்கு அப்புறம். கிரிஞ்சு பண்ணத ஒரு ப்ரோமோவாவே போட்டிருக்கான் ஹாட்ஸ்டார்ல. அது லவ் ப்ரோ. கிரிஞ்சு வேற லவ் வேற. அதுலயே அந்த ப்ரோமோலயே அவன் வார்டன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அவன் ஸ்டூடெண்ட். இது அடிக்க மாட்டாங்க. வார்டன் கூட கிடையாது, அவன் ஒரு பியூனு. வார்டன் ப்ரோ, அசிஸ்டன்ட் வார்டன். எப்படி சும்மா ஏதோ பேருக்கு அசிஸ்டன்ட் வார்டன் ட்ரெஸ் கொடுத்தது பியூன் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வேற போன வாட்டி சிவகுமார் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? அதேதான். என் தலைவன் அந்த நான் டாஸ்க்ல night தானே explain போய் வெளில போய் கத்தணும். ஆமா. பாஸ் பண்ணல. ச்சே. தோர் ஞாபகம் இருக்கா? ஹேமர் கொடுப்பாங்களா இல்லையா முதல்ல கேளுங்க. ஹேமர் கொடுத்தாருன்னா தலைவன் போய் போஸ்ட் கொடுப்பான் நைட் இன்னைக்கு. ஐ எம் வெயிட்டிங். நைட்டு கண்டெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி வந்துடணுங்க. நம்ம 3 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையே. லாஸ்ட் இயர் எப்படி என் தலைவன் அருண் எப்படி கலப்பலாம் தெரியுமில்ல? நானும் சனிக்கிழமையும் ஷூட் நடக்குமான்னு தெரியல. ஏன் புயல் வருது சனிக்கிழமை. சனிக்கிழமையா வருது? சுத்தம். இப்போ புயலுக்கு பயந்துனா ஷூட் கட் பண்ணுவாங்க. ஏங்க எவ்வளோ புயல் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஷூட் எல்லாம் இது பண்ணுவாங்களா என்ன? வெள்ளிக்கிழமை வரல. இல்ல மேபி வெள்ளிக்கிழமை நடந்தா சூப்பரா இருக்கும். வெள்ளிக்கிழமை எனக்கு வந்துடும். ஒரு வேலை இருக்கு, வருவேன் நான். ஷூட் போயிட்டு அப்படியே ஷூட்டுக்கு போயிட்டு என்ன கதைன்னு கேட்டு வந்துரு. வந்துட்டு நைட்டே கிளம்பிடுவேன். வீடியோஸை பார்த்து இந்த மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணுங்க, இந்த ரம்யா டக்கு வெளில எடுத்து விடுங்க. எனக்கு ரம்யா வேணா அதுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இந்த வியானா எடுக்க சொல்லி. ஐயா சாமி என்னால முடியலைங்கய்யா லைவ் பார்க்கவே. வியானாலாம் கன்ஃபார்ம் ஃபேமிலி வீக் வரைக்கும் அனுப்பாங்க. ஃபேமிலி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது ஸ்கிரிப்ட். நான் அதுக்காக நீ போட்டேன். ரிச்சே வந்து கன்ஃபார்ம் டாப் 5 ரீசன் வந்து இந்த லவ் கண்டென்ட் பாட்டே போட்டான். நீ யோசிச்சு பாரு, முன்னாடி சீசன்ல யாருக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டாங்கன்ட்டு. டாப் 2ல வரது கூட வாய்ப்பு இருக்கு ரசிகன். ஏன்னா மணிகண்டன் வந்து டாப் 2 கண்டிப்பா. ஓகேவா? விஷால் வந்து டாப் 3. வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. பேட்டர்னாவே கொண்டு வரானுங்க, புரியல எனக்கு. நீங்க என்ன இங்க வர்றீங்க? நீங்க அங்க போங்க, முதல்ல இருந்து வாங்க. சீசன் 1 ஆரவ் ஓவியா, சீசன் 2 விட்டுருங்க. அது ஒரு தண்ட சீசன். சீசன் 3 லாஸ்ட்லியா கவின் மணி பாக்ஸ். அவன் டைட்டில் ஒன்னே எடுத்துருப்பானே உள்ள இருந்தானா? அவன் தான் வேணும்னு போயிட்டான்.
பட் ஆனா அவனுக்கு அது நடந்துச்சுல. இவங்க வந்து லாஸ்ட் இயர் அப்பா வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல டிஆர்பி. ஆமா ஆமா அது இருக்கு. சீசன் 4ல வந்து பாலா சிவானி. அதுவும் செம்ம டிஆர்பி. ஆமாண்டா. அது அதே மாதிரி வந்து ஃபேமிலி ரவுண்டு. பாலா வந்து செகண்ட் இல்ல. ஓகே. சீசன் 5ல அந்த மாதிரி யாரு? சீசன் 5ல ஆனா சக்சஸ்ஃபுல் அமீர் பவனி. அமித் கூட டாப் 5 தானே. ஆமா டாப் 5 தான். சீசன் 6ல அமீர் வந்து 4th. என்ன 5 டாப் 5 அவ்வளவுதான். சீசன் 6ல யாருமே இல்லையா? 6ல அந்த ராபர்ட் மாஸ்டரும் கதிரும் குவின்சியும் தானே. கதிர் சிவின் ஷிவின். அது ஒண்ணுமே நடக்கலையே. சீசன் 7 ரவீனா. மணி ரவீனா. சீசன் 8ல விஷால். இல்ல ரசிகன், எனக்கு அதுதான் உனக்கு தோணல. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல இவங்க பாத்துருப்பாங்கல்ல, விஜய் விஷால் வந்து இந்த லவ் கண்டென்ட் தான் 2 பண்ணி தான் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அடி வாங்கினாப்புல. நேமும் பெருசா இதுவான மாதிரி தெரியல. கடைசி சிம்பதி வந்துரும் ப்ரோ உங்களுக்கு. இந்த லவ் கண்டென்ட்ல கடைசி வந்து இப்ப இவனே தப்பு பண்ணியிருந்தாலும் வெளியில இருந்து வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல ஒன்று அடிக்கும் போது அது வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் மனசுல சிம்பதியை கன்வெர்ட் ஆகி தொலைஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? இல்ல அது ஓகே, ஓட்டு ஏறும். அது ஓகே. ஆக்சுவலா என்னன்னா டைட்டில் வினரா ஆக முடியாது எனக்கு தெரிஞ்சு. இந்த லவ் கண்டென்ட்ல போனாங்கன்னா அவங்க டைட்டில் வினரா ஆகவே வாய்ப்பே கிடையாது. அவங்க டைட்டில் எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு கமருதினா அதுதான் எதிர்பார்க்கறானு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த விஜய் விஷால் ஆல்ரெடி பாத்துருப்பான் லாஸ்ட் எபிசோட். அவன் டைட்டில் வின் ஆகிற அந்த இதுவே விட்டுட்டானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது பார்க்கும்போது. வந்து அந்த இதுல வராது. இன்னைக்கு 1 ஹவர்ல பாரு சொல்றாங்கல்ல, அவனுக்கு இந்த கேம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அப்புறம் எதுக்கு அப்புறம் அவன் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி திருப்பி போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தான் வேணான்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்ட மாதிரி 1 ஹவர்ல காமிக்கிறாங்க. பட் ஆஃப்லைன்ல லைவ்ல வந்து அந்த மாதிரி நடக்கவே இல்லையே. இந்த ப்ரோமோக்கு அப்புறம், இந்த ப்ரோமோ சீன்ஸ்க்கு அப்புறம் அது ஷேர் பண்ண உடனே ஆயிடுச்சு மனசு. என்னங்க போங்கா இருக்கு. ஏங்க வித்தியாசமா இன்னொரு புதுசா வேற யாராவது பார்க்குற மாதிரி இருக்கும். அது இது வேற கம்பெனி அது வேற கம்பெனி மாறி இருப்பாங்க. நீங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா அமித் வினோத் எல்லாம் கமருதீனுக்கு ஒரு ஆங்கிள் சொல்றாங்க பாருங்க. அவனுக்கு யாரும் இல்ல, அவனுக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான், அவன் ஹர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க கமருதீனுக்கு வந்து பாவம் பாக்குறாங்க. ஓகேவா, நான் அதை டினை பண்ணல. அப்புறம் கமருதீனோட அந்த ஒரு முடிவெடுக்க முடியாததுனால 2 பேரும் வேணும்னு சொல்லிட்டு இஸ் ஆல்சோ டூயிங் தட். இதுல வந்து இவங்களும் விளையாடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்வன் அரரம் அபி மேடம், எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கண்டென்ட் நினைச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸா வெளியே போன உடனே கமருதீன் போயிட்டு 2 பேருமே பார்க்க போறது கிடையாது. அவங்க 2 பேருமே கமருதீனை பார்க்க போறது இல்லை. இதான் நடக்க போகுது. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா உள்ள வந்து இது ஒரு கண்டென்ட்டா, இது நல்ல ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போன வாட்டியே விஜய் விஷாலுக்கு கொஞ்சம் லைட்டா இதுவாச்சு. இப்படி தெரிஞ்சு ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே பண்றதும் சரி அதுதான். வியன்னாவும் இப்ப என்ன பண்றாங்கன்னா எனக்கு எதுவும் பெருசா இல்ல, அதனால எஃப்ஜே பிடிச்சின்னு அந்த லவ் கண்டென்ட் ஏதாவது கொடுப்போம், மேபி அது பாசிட்டிவா போச்சு. எனக்கு வந்து 2 பேருமே மாத்தி கமருதீனை கில்ட் ட்ரிப் பண்றாங்களோன்னு தோணுது. எனக்கு வந்து எனக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. பாரு நீ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பக்கம் அவன் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் பேசினாவே அவ என்ன தப்பா நினைக்கிறா, நீ என்கிட்ட பேச வேணாம். சோ இப்படி 2 பேருமே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு கமருதீன்ட்ட. இன்னொன்னு பாத்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ இருந்தா எதுக்கு? வாலண்டரியா இவங்க 2 பேருமே நம்ம 2 பேரும் சக்காலத்தி இந்த மாதிரி சண்டை போடணும், அது வந்து கண்டென்ட்டா வெளியாகும். எனக்கு தெரிஞ்சு யாரு அரோராவும் பார்வதியும் சேர்ந்தே நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கமருதீனை வச்சுன்னு. அப்படிதான் எனக்கு தோணுது. அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க ப்ரோ, ஓடிபி எடுக்கிறாங்க. அரோரா வந்து அடுத்ததுல இருந்து ஓட்டு எடுத்துட்டு இருக்கு. இப்போ வந்து 3 வாரமா வந்து அரோரா வந்து கானாவில் தோச்செல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஹை சான்ஸ் வந்து கானா வரும்போது அரோராவுக்கும் ஓட்டு விழுகும் ஆக்சுவலி. ஆமா, எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆமா, அரோரா வந்து கானா வினோத் கூட சேர்ந்ததுக்கு காரணமே இதுதான், ஓட்டு கோசம் தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். அந்த டச்சிங் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே கமருதீன் வந்து 2 வாரம் வரல. இந்த வாரம் எப்படி எந்த நிலைமையில இருக்காரு பாத்தீங்களா யாராச்சும்? அன்அஃபிஷியல் இல்ல, மேலதான் இருக்காப்புல. மேல ஆக்சுவலா இந்த சீசன்ல தான் பாத்தீங்கன்னா
எல்லாம் ஒரு 5000 10,000 இதுல தான் டிஃபரன்ஸே இருக்கு டோட்டலாவே. போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயும் அப்படிதான் இருக்கும். அது ப்ரோ ஆனா இந்த தேர்ட் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்டே எனக்கு டவுட் இருக்கு ப்ரோ. இதுலயே வந்து நீங்க கள்ள ஓட்டு போட்டு தான் ஃபர்ஸ்ட் செகண்டே வாங்கிக்கோங்க. இல்ல ஆக்சுவலா இந்த தேர்ட் சீசன்ல மட்டும் தேர்ட் சீசன்லயும் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி பார்ஷியலாவே இருக்கும். ஓட்டு பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. ஆனா அதே மாதிரி தான் இந்த சீசன்லயும் இதே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் சீசன் மொக்க சீசன் தான். ஆனா ரித்விகா எப்படின்னா தமிழ் பொண்ணு ஒரு நேம் எடுத்துட்டாங்க. அந்த நேம்னால என்ன ஆச்சுன்னா நேம் ஓட்டு ரொம்ப எடுக்க அதிகமா அது அந்த வேர்டை யூஸ் பண்ணி அந்த தான் வேர்டை ஓட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். டாஸ்லாம் அத ஒரு ஒண்ணுமே பண்ணல ரித்விகானா. இஸ் ஆமாமா. நாட் எலிஜிபிள் டு பி a winner actually. அந்த அந்த சீசன்ல யாருமே ஒழுங்கா விளையாடலங்க. ஓப்பனா சொல்ல போனா யாருமே எதுவும் இல்ல. ஐஸ்வர்யா வந்து அவங்க வந்து நெகட்டிவ் கேரக்டர் எடுத்துட்டாங்க டோட்டலாவே. ஆப்போசிட்ல வேற யாருமே இல்ல. ஹீரோவா காட்டு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்லாதனால சரி ரித்விகா அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாலண்டரியா அவங்க எதுவுமே பண்ணாம எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சீசன்லயே எதுவுமே பண்ணாம டைட்டில் வாங்கின ஒரே ஆளு அவங்களா தான் இருப்பாங்க. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சீசன்ல வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. யாரு அவங்க பேர் நல்ல பேர் ஆச்சே கையெல்லாம் கிழிச்சிட்டாங்களே அவங்க பேரு மதுமிதாவா? அவங்க அதே தான் எடுக்க ஆமா ட்ரை பண்ணுவாங்க. மதுமிதா. அந்த பிராண்டை தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது சொதப்பி அவங்கள அமுச்சு விட்டுருவாங்க ஏடா கூடமா. ஓகே. புனை நீங்க எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? How was the show today? மொக்கையா இருந்துச்சுங்க. வர வர ரொம்ப மொக்கையா இருக்கு. கடுப்பா நீங்க இருக்கும். திவாகர் ஃபேன் போலயே நீங்க. ஏங்க திவாகர் நீங்க ஃபேன் வேற? வந்து மொக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. ஏதாவது சண்டை கிண்டியா போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் போட மாட்றானுங்க. ஏதாச்சும் ஃபன்னாவது பண்ணுவாங்க பார்த்தா அதுவும் பண்ண மாட்றானுங்க. அதுவும் பண்ண மாட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியல என்னடா இவனுங்கள வச்சு. பண்றீங்க வீட்டுலன்றீங்களா? திவாகர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த டாஸ்க்ல? சூப்பரா இருந்திருக்கும். ஐ அம் ஆக்சுவலி மிஸ்ஸிங் ஏங்க விஜய் அந்த டுடே. ஆள் எல்லா டாஸ்க்கையும் ஸ்பாயில் பண்ணுவாங்க. சும்மா ஏத்தி விடாதீங்க. இல்ல பார்வதி அவனும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க ஏதாச்சும். அதாவது இல்ல அந்த சனிக்கிழமை எபிசோட கொஞ்சம் நல்லா இருக்கும். அடி அடி அடிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு இந்த செந்தில் மாதிரி மூச்சுன்னு இருப்பான். அது ஒரு காமெடியா இருக்கும். இல்லங்க திவாகர் தான் இந்த டாஸ்க் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி. அவர் வந்து இங்க கேட்டா ஏதாச்சும் பண்ணுவாரு. ஹி வில் மேக் கன்டென்ட். இப்போ வந்து இவங்க எப்படி எல்லாத்துக்கும் இருந்தாலும் இந்த வந்து பேஸ் கொடுத்து இவங்க என்ன பண்றாங்க? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு யூனிஃபார்மை கழட்டிட்டு ஓடுவான் பைத்தியக்காரன். இதுக்கெல்லாம் ம். சப்போர்ட் பண்ணாதீங்க போங்க. சப்போர்ட் பண்ணலங்க. ஏதாச்சும் கன்டென்ட் இருக்கும்ன்றேன். உள்ள ட்ரையா இருந்திருக்காது. பேசுறதுக்கு டாபிக் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அவர் இருக்கும்போது ஒரு நாள் கூட வந்து இங்க வந்து டாபிக் இல்ல அப்படின்னு சொன்னது கிடையாது. நான் திருப்பி திருப்பி அப்ப சுருக்கமா சொன்னது என்னன்னா, உங்களுக்கு வந்து கன்டென்ட் நெறைய இருக்கு. ஆனா குவாலிட்டி கன்டென்ட் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நிலைமை என்னன்னா கன்டென்ட்டே இல்ல. அந்த மாரி போயிட்டு திவாகர இருக்கு. அடிக்கிறதுக்காக நம்ம பேசிருப்போம். திவாகர் இந்த மாதிரி பண்ணாபுலான்னு சொல்லிட்டு. அடிக்கிறதுக்காக பேசிட்டு இருந்தோம். இப்ப அடிக்கிறதுக்கு கூட ஒண்ணும் இல்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழ போட்டுருந்த மாரி தான் போயிட்டு இருக்கு எபிசோடே. லைவ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிருச்சுங்க ஆக்சுவலி. ஏங்க கொஞ்ச நாள் 1 வந்து அந்த ஹவரே ஆஃபீஸ்ல பார்க்க பிரேக்ல முடியல. பிரேக்ல வந்து எப்படிங்க பார்த்துட்டு இருப்பேன். லைவ்ல உட்காந்து பாக்குறீங்க? நான் ஏங்க பார்க்கல. நான் விட்டுட்டேன். அவர் இருக்கும்போது சொல்லுங்க. நடந்த 3 டாஸ்க்கோ 4 டாஸ்க்லயோ ஒரு டாஸ்க் தான் செய்ய மாட்டேன்னு போனாரு. இன்னமும் எல்லா டாஸ்க்கையும் அவர் மட்டுமே ஸ்பாயில் பண்ண மாதிரி சொன்னீங்க. அவருக்கு பார்ட்னரா QCலாம் மாஸ் இருந்து பண்ணாருல்ல. அவரை என்னங்க விட இப்படி மோசமா பேசிட்டீங்க? ஸ்பாயில் பண்ணது பார்வதி தான். அந்த ஜூஸ் டாஸ்க்ல பார்வதி பண்ண அட்ராசிட்டி எல்லாம் பேசணும்னா அவ்வளவுதான். ஏங்க ஆ, எனக்கு தெரியலங்க. எனக்கு ஏதோ திவாகர் வந்து ஒரு மாதிரி அவரோட வந்து ரீசனே பண்ண முடியாதுங்க. அதுதாங்க வேணும். அது எப்படிங்க வேணும்னு சொல்றீங்க? தட் வில் கிரியேட் இஷ்யூஸ்ங்க. தட் வில் கிரியேட் ஃபைட்ஸ். கன்டென்ட் குடுக்கும் அது. இப்ப இவங்க என்ன இல்ல பண்றாய்ங்க? பட் அது வந்து போய் ஒரு சண்டை போட்டாங்கன்னா ஸ்டேஜ்க்கு வன்மத்த மேல அது கொஞ்சம் பிரெடிக்டபிளா ஆயிடும்ல. இவன் எப்படி இருந்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் ஜோக்கர்ன்ற மாதிரி ஆயிடும்ல. அந்த சரி இப்போ மாதிரி ஒண்ணுமே ஃபைட்ஸும் நமக்கு பண்ணாதுக்கு அது வேண்டாம். பரவாயில்லையே. நான் சொல்ற ரீசன் அதான் சரியா. ஒண்ணுமே பண்ணாம இருக்கவங்களுக்கு அது பரவாயில்லன்றேன். திங்க் ஆஃப் இட். லாஸ்ட் வீக் ஃபுல்லா அவங்க பேசுறதே கன்டென்ட் இல்ல. இந்த தர்ஸ்டே, ஃப்ரைடேல இவங்க ஏதாச்சும் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது கன்டென்ட் பேசுறதுக்கு இருந்துச்சு. இந்த வாரம் மறுபடியும் அதேதான். நேத்து ஒரு கன்டென்ட்டும் இல்ல பேசுறதுக்கு. இன்னைக்கு இப்போ ஒரு கன்டென்ட்டும் இல்ல பேசுறதுக்கு பெருசா. இப்ப இதே இது கன்டின்யூ ஆகும் அடுத்தடுத்து. இல்ல ரசிகன் வந்த கண்டென்ட்டையும் பார்வதியே சைலண்டா மூடிட்டாங்க. பார்வதி எதாவது பண்ணியிருந்தாலும் இது அப்படியே தெரியும். அந்த வார்டன் ஆண்டின்றதையும் அது ஒண்ணுதான் ஏதோ அப்படியே லைட்டா ஏஞ்சிக்கிற மாதிரி இருந்தது. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பார்வதியை. அவர் ஃபீல் பண்றாரு. வார்டன் ஆன்டி சண்டை போட்டுருக்காங்க. அந்த சண்டை ஆனா பெருசா வளராதுயா.
unless Paru really wants to pick a fight with the wild cards, this is not going to grow. ஸோ வந்து அது ஒண்ணுமே கண்டென்ட் ஆகாது. வியானா அந்த எழுதுனது தான் இப்போ ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிரகாஷ் கான்டாக்ட் பண்ணிக்கோ, பேசலாம். பிரகாஷ் பேசுங்க. ஒரு ரவுண்ட் பேசிடுவாங்க. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் தான். இப்போ இவங்களை வச்சு ரேங்கிங் வந்து பண்ணுவாங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவங்க ரேங்கிங் கொடுப்பாங்களா இந்த டைம்? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரேங்கிங் கொடுத்ததுல தான் வந்து ரியா வந்து ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆனாங்க. அந்த இது மாதிரி தான். ஸோ மேபி இந்த வீக் எண்டில் இவங்க ரேங்கிங் கொடுக்குற மாதிரி வருமா இல்லை அவங்க வந்து டீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓ லாஸ்ட் டைம் ரியா தானே எடிக்ட் ஆனாங்க ஸ்கூல் டாஸ்க் அப்புறம். இந்த அதுதான் அனுப்பிச்சு விட்டா கரெக்டா இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து பாசிபிளி வந்து அரோரா வியானா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கெண்டு. ஏன்னா வியானாலாம் போக மாட்டாங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். வியானா இஸ் லாக்டு ஃபார் ஃபேமிலி ரவுண்ட். இப்போ வருவாங்க, அவங்க அம்மா வந்து நல்லா காரி துப்பிட்டு எஃப்ஜே 4 காரி துப்பிட்டு போவாங்க. எஃப்ஜேக்கு வந்து சிம்பத்தி கார்டு வரும். எஃப்ஜே ஓட்டு வாங்குவாரு. எஃப்ஜே வந்து டாப் 5 போவாரு. வியானா அடுத்த வாரம் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ப்ரோ இது 50 டேஸுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் வந்து யாருன்ற மாதிரி தெரியவே இல்லை. லாஸ்ட் சீசன்ல வந்து அட்லீஸ்ட் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் வீக்லயே வந்து விஜய்ஸே சொல்லுவாரு, ஏப்பா அப்ப நீங்களே தூக்கி கொடுத்துருங்க முத்துக்குமானுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் போச்சு. ஆனா இந்த டைம் வந்து இத்தனை 50 டேஸுக்கு மேல போயிடுச்சு, இன்னமும் யாரு வருவாங்கன்ற மாதிரி ஒரு அசியூமே பண்ண முடியல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஒரு கண்டென்ட் இதுவானா கூட அப்படியே எனக்கு தெரியுமே எனி க்ளூ அந்த வீட்டுக்குள்ள யாரு சவரணியாதான் தான். அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஏன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதான் சொன்னேன்ல ப்ரோ, சாண்ட்ரா தான் வந்து வம்பு வளர்த்த பாக்குறாங்க இப்பயும் வந்து பார்வதி கிட்ட. மைட் பி சாண்ட்ரா தான் ஏதோ இந்த டைம் வந்து ஸ்கோர் பண்ண பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து செமடி வாங்கிட்டாங்கல்ல. ஸோ நான் அதுதான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சாண்ட்ரா வர்சஸ் பார் திரும்பி வரணும், அப்பதான் ஃபயரா இருக்கும். இவங்க வேற எவனுமே லாய்க்கு இல்லை, சரியா? கம்ப்ளீட்லி வர்த்லெஸ் பீஸ். எல்லாமே சைட் கேரக்டர், ஒண்ணு கூட மெயின் கேரக்டர் எனர்ஜியே இல்ல. திவ்யா வேற வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க காமிக் சென்ஸ் வந்து இருக்கு, அதை வந்து எதிர்பார்க்கறோம்னு சொல்லி பிபி வேற சொல்லிட்டாரு. ஸோ அவங்க வந்து அந்த லைன்ல போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா தான் வந்து இந்த டைம் வந்து பிரேக் பண்ணுவாங்கன்னு தோணுது கண்டிப்பா. இல்லைன்னா வேற யாருமே பண்ண மாட்டாங்களே. திவாகர் இல்ல ப்ரோ, எல்லாருமே எப்படின்னா they don't want to showcase their வன்மம், சரியா? வன்மத்தை உள்ளே வச்சுப்பாங்க, வெளில காட்டவே மாட்டாங்க. இங்க வந்து வெளில காட்டுறதுன்னு பார்த்தா அது பாரு, சாண்ட்ரா, சில நேரத்துல வியானா. பசங்க சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆக்சுவலி பசங்க சைட்ல எல்லாருமே வந்து தேர் வேரிங் மாஸ்க். ஆக்சுவலி ஒருத்தன் கூட வந்து அங்க ரியலா இல்ல. அமித் தான் ப்ரோ. ஆனா உண்மையா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான்ற மாதிரி தோணுது. அதுவும் பிரச்சனை தானே ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷனும் மாஸ்க் தான் அங்க. ஏன்னா வந்து அவர் வந்து பேசும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு வக்கீல், நல்லா பாயிண்டா பேசுங்க, எதுக்கு நிப்பாட்டுங்கன்றாங்க. தென் ஐம் திங்கிங் லைக், வக்கீலா இன்னுமா பேசாம இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. எனக்கு இந்த ஒரு 3 டோட்டலா ஒரு 5 பேர் பண்ற கண்டென்ட்டே பிடிக்கவே இல்லை. கமருதீன், பார்வதி, அரோரா, அந்த 3மே என்ன கேட்டகரியில போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி எஃப்ஜே, வியானா. கேமரா வேற இதுங்களையே வேற காட்டிட்டு இருக்காங்களா, கிட்டே வேற பக்கமாச்சு திருப்பி தொலைங்கடா, வேற எவனா எதனா வச்சு எதனா நல்லதா எதனா பேசுறானான்னு பார்க்கலாம் பார்த்தா அதையும் காட்ட மாட்டாங்க. வெறுப்பு. ஐயோ, வீட்டுல வேற இருக்கிறதால இந்த லைவ் வேற பார்த்து தொலை வேண்டியதா இருக்கா, அது வெறுப்பா இருக்கு. லாஸ்ட் டைம் ஆச்சும் இந்த இவங்க யாரவங்க, ஐயோ பேர் மறந்து போச்சு, ரன்னர் அப்பா வந்தாங்களே அவங்க, ஏதோ ஒண்ணு சௌந்தர்யா, சாரி டக்குன்னு பேர் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அவங்க பண்றது வந்து ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரசிக்கிற மாதிரியாச்சும் இருந்தது. ஆனா இந்த டைம் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சீரியல் மாதிரியே பண்ணிட்டு இருக்குங்க. வெறுப்பா இருக்கு. இதுல வேற இன்னைக்கு இது போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஒர்க் ஷாப். ஐயோ
டேய் எஸ்ஜே எங்க இருந்துடா கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்குலாம். எங்கிட்டயோ புடிச்சு எதையோ ஒண்ணு ஆரம்பிச்சு சொப்பா ஒர்க் ஷாப்ன்ற பேருல ஒர்க் ஷாப்னா என்ன? இவங்க லைஃப் ஹிஸ்டரிய சொல்றதா? ஒர்ஸ்ட் ஷாப் வரும். அது இவன் பண்ணது ஒர்ஸ்ட் ஷாப். ஒர்க் ஷாப்லாம் கிடையாது. ஒர்ஸ்ட். அந்த ஒரு 2 மணி நேரமா 2.5 மணி நேரமா போச்சு அது. ஐயோ! டேய் தயவு செஞ்சு முடிங்கடா. இது ஒர்க் ஷாப் கிடையாதுடா இது. நீங்க நான் ப்ரோ அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். பேசாம போய் நல்ல ஆஃபீஸ்ல நல்லா வேலை பார்க்கலாம். நல்ல பேர் எடுக்கலாம். முடிச்சுட்டு வந்து இந்த 1 ஹவர் போய் பார்ப்போம். ஏதாச்சும் உருப்படியா இருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு போய் மறுபடியும் போய் ரிவைண்ட் பண்ணி என்னென்ன நல்லா இருக்கோ திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு, அடுத்த நாள் போலாம். தேவையில்லாம நம்ம ஃபுல் டே வேஸ்ட் பண்ணி, இவங்க போய் பல்லு விளக்குறது, இவங்க குளிக்கிறதெல்லாம் பார்க்கறதுலாம் நம்ம உட்காரலாங்க. 12 மணிக்கு வெளியே ஆர்த்தி வராங்க ஹேண்ட் ப்ரோ. ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க பாப்போம். ஆர்த்தி ஓகே. சொல்லுங்க. ஓகே. ஹாய் அபி, ஹாய் எல்லாருக்கும். ஹாய் ஹாய். சாரி, நான் இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனால பார்க்க முடியல. பட் ஸ்கூல் டாஸ்க் காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தேன். ரொம்ப டிசப்பாயிண்டட். எதுவும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு ஏற்கனவே இவங்க ரொம்ப கிரிஞ்சா தான் ஆடிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் வியனாலாம் என்ன பண்ண போகுதோன்னு நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கே இந்த டோன்ட் வீக் வரி. எபிசோடு. ஆல்ரெடி அது ரொம்ப கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கு. முடியல எங்களால. அதுதான் இன்னொன்னு ஒரு இது பார்த்தேன். எஃப்ஜே வந்து ஒரு எல்கேஜி குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. அது மட்டும் பார்த்தேன் ட்விட்டர்ல காலையில. ஆமா, ஆமா, ஆமா. ஆ அதுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல நீ பாட்டுலாம் போட்டிருக்காங்க. அதுதான் பயக்காதீங்க. இல்லங்க, இவங்க வாரத்துக்கு ஒரு 2-3 கெஸ்ட் இறக்கிடுறாங்க. ஒன்றும் கண்டென்ட் இல்ல. கீர்த்தி சுரேஷ் வர அளவுக்கா இவனுங்க கண்டென்ட் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால அட்லீஸ்ட் இந்த மாதிரி கெஸ்ட்டை கூப்பிட்டாலாச்சும் நம்ம அப்படியா இவங்க வராங்கன்னு ஒரு 10 நிமிஷம் பார்ப்போன்றதுக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு ஆக்சுவலா சும்மாச்சு இந்த நான் ஒண்ணு வாட்டர்மெலன் சொல்றேன் ஸ்டாரை கேளுங்க. வச்சிருந்தா ஒரு 10 ரீல்ஸ் பண்ணியாவது நம்மளுக்கு ஆர்த்தி, ஏதோ ஒரு 10 நிமிஷமாவது ஃபன் இருந்திருக்கும் போல இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் அவங்களுக்கு கமர்ஷியலி அவங்களுக்கு நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். சேனலுக்கும் ஷோ மேக்கர்ஸ்க்கும். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் ரொம்ப கூட இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்கு வரவங்க நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால இந்த தடவை அவங்களுக்கு நல்லா தான் போகுது. உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு நல்லா போகுது போல. இல்ல நம்ம பாக்குற ஆடியன்ஸால கன்சியூமே பண்ண முடியல இந்த இது. சும்மா வந்து அவங்களும் சும்மா இல்லாம உங்க எல்லாருக்கும் இப்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு இந்த ஒரு வாட்டி இந்த எக்ஸ்ல இருக்க ஏதாவது ஒரு ரெக்கார்டிங், ஏதோ ஒரு ஸ்பேசஸோட ரெக்கார்டிங் கேட்டாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் அவங்களை எவ்வளவு பிரைஸ் பண்ணியிருக்கோன்னு. ஒண்ணுமே கண்டென்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலன்றது கூட எனக்கு பெருசாலாம் ஃபீல் ஆகல. முன்னாடிலாம் ஆக்சுவலி ரொம்ப பிக் பாஸ் அடிக்ட். பட் இல்லங்க பார்க்கலன்றது அந்த கூட எனக்கு அடிக்ஷன் வந்து குறைக்கிறது தான் இப்படி ஒரு சீசன். அதுதான் போல இருக்கு. எல்லாரும் நாட்டுக்கு எல்லாம் வந்து சோஷியல் மெசேஜ் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் பார்க்க நீங்க நிப்பாட்டுங்க. அப்பதான் சரி வரும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சீசன் குடுத்துருக்காங்க. நீங்களே வெறுத்து போய் சரி ஓகே நான் இனிமேல பார்க்கல அப்படின்னு போயிரணும் அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்க. அதான் நான் இருக்கும் சொல்றேன்ல, நான் இன்னைக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்து நான் நல்லா வந்து என்ன லஞ்ச் பிரேக்ல கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தான் ஆஃபீஸ் கிளம்பும்போது கேப்ல பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோதான். ம். நடுவுல நான் எங்கேயுமே பார்க்கல. அந்த நான் மாரி தான் இப்பதாங்க போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கே வரேன். அதனால நான் இன்னும் பார்க்க கூட இல்ல. இன்னும் என்ன நடந்ததுன்னு கேட்சப் கூட பண்ணல. சூப்பர். நான் இது வழியில இந்த வந்தேன். ஒரு காலையில ஒரு 2, அட்லீஸ்ட் 3 ஒரு சீன் ஒரு சொன்னாங்க. 1 வீக் இந்த ஆதிரையும் வாட்டர்மெலனும் விட்டா அட்லீஸ்ட் அவங்களாவது அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்னும் அதுவும் ஒன்னும் காணும். எல்லாத்தையும் கழுத்து திருகி உக்காத்தி வச்சுட்டாங்க. சாண்ட்ரா, ம். பாரு, திவ்யா எல்லாத்தையும். நான் சொல்றேன்ல, அடுத்த வாரம் நாமினேஷன் முடிச்ச உடனே மண்டே போல வந்து ஆதிரைய இறக்கி விடுங்க. அதான் ஆதிரைய இறக்கி விட்டு ஜட்ஜ் ஒரு கோர்ட் டாஸ்க்க போடுங்க. ஆதிரை தான் ஜட்ஜ். இறக்கி விடுங்க. முடிஞ்சு. செஞ்சு விட்டு ஆமா. அதுக்கப்புறம் உள்ள வர்ற மாரி வைங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல அதான். ஓப்பனா ஐடியா தரவே முடியாது. ஏன்னா வந்து ஜட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து வெளில இருக்க நியூஸையும் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்றபோது சூப்பரா இருக்கும். உள்ள நீ என்னன்னா பேசு. ஒண்ணுமே இல்ல. ஆமா. மண்டே வந்து இவங்கள நாமினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த டிவில ஒரு படம் காட்டுவாங்க தெரியுமா? ஆமா. சீசன் 6, 7ல பண்ணாங்க. ஆமா. அந்த மாரி ஆமா. ஒரு 4, 5 படத்த போட்டு காட்டிட்டு, பின்னாடி ஆமா. இவங்க பேசினதெல்லாம் தூக்கி போட்டு காட்டி முடிச்சுட்டு, ஆதிரை ரீஎன்ட்ரிய குடுத்து, ஆதிரை ஜட்ஜு. உங்கள் வழக்குகளை வையுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாரம் கன்டென்ட் ஹிட்டு. எஃப்ஜே துண்ட காணும் துணிய காணும் ஓடிடுவாருங்க அப்போ. தெரிச்சுட்டு ஓடுவான். அவர் தான் நேத்தி கூட சொல்றாரு, ஆதிரையெல்லாம் நான் ஏன் மிஸ் பண்ண போறேன், நீ தான் நான் போனா மிஸ் பண்ணுவேன்னு இந்த கிரிஞ்ச் மேடம்கிட்ட சொல்றாரு. அதானே. ரசிகன், நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 2-3 வாரத்துக்கு ஆதிரை பேரே தயவு செஞ்சு எடுக்காம இருங்க. நீங்க ஆதிரே சொல்றதுனால தான் அவங்க உள்ளேயே விடுறது இல்ல போல இருக்கு அந்த பொண்ணை. அதுவும் இல்லாம எஃப்ஜேவை டேமேஜ் பண்ற எந்த ஒரு கண்டென்ட்டையும் அவங்க அலோவ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இல்ல. ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு லவ் கன்டென்ட் குடுப்பான்னு சொல்லணுமா அப்படின்னா? ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு லவ் கன்டென்ட் குடுப்பாங்க.
இந்த மாதிரி முக்கியமான அப்படியெல்லாம் நீங்க காதல் கலை வந்து நீங்க வியானா சொல்றாங்க. ஆதிரேன்னு சொன்னாலே உள்ள விட மாட்டாங்க. எஃப்ஜேவை டேமேஜ் பண்ற எந்த கண்டென்ட்டும் வரப்போறது இல்ல. எஃப்ஜே வந்து ஒரு டாப் கேளுங்க அபி, ஃபைனலிஸ்ட். நம்ம இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் பொசுக்குன்னு வந்து பிரவீன் காந்தி வரணும் அப்படின்னு சொன்னோடனே பொசுக்கு நாளைக்கே கொண்டு இறக்கிடுவாங்க. என்ன பண்றது? யோசிச்சுக்கோங்க. ஆதிரியா, பிரவீன் காந்தியா? அவர் வந்து சீசனையே டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதாங்க. நான் சொல்றேன். அவர் சொல்லுவாரு, இது மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, வெளியில எப்படி போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எத்தனை ஸ்பேஸ் தெரியுமா போய் பார்த்துருக்கேன், எத்தனை ஸ்பேஸ்ல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க அப்படிம்பாரு அவரு. அப்போ ஒன்றும் இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி கண்டென்ட் இல்லை, அவ்வளோதான். ஒண்ணுமே இல்லைங்க. சொல்லிக்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. 1 எபிசோட்ல 20 மினிட்ஸ் வந்து கீர்த்தி சுரேஷ். ஆ முதல் 15 நிமிஷம் வந்து இவங்க நேத்து நைட்டு பண்ண அட்ராசிட்டியும், காலைல பண்ண அட்ராசிட்டியும், பார்வும் கம்புடுதனும். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக லவ் கண்டென்ட் தான் இன்னும் அடுத்த ஒரு 2 வாரத்துக்குன்னு நினைக்கிறேன் அப்போ. நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நேரா வந்து அடுத்து ஏதாச்சும் நல்ல கண்டென்ட் வந்தா வரலாம். ஃபேமிலி இந்த ரவுண்ட் வாரம் இந்த வரும்போது தான் டாஸ்க் வரணும். முடிஞ்சு 2 இந்த வீக்ஸ் வாரம் முடிஞ்சிச்சுன்னா புதைச்சிருவாங்க ஃபேமிலி இன்னைக்கு. ரவுண்ட் வந்துரும்ல. அதான் 2 வாரம் விட்டோம் அப்படின்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும், ஜாலியா போயிடலாம். அவ்வளோதான். ரசிகன் இவரு விக்கல் நம்ம பேசுனது பாத்தீங்களா? அடுத்த வாரம் கேப்டன் டாஸ்க் வந்தா மூஞ்சி முதல்லாம் போயிருந்துரும் அப்படின்னு எஃப்ஜே சொல்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. மேண்டிங் போட்டு உள்ள போட்டுருவாங்க. ஏற்கனவே கேஸ் இருக்கு. இல்ல இந்த வாரம் அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த டாஸ்க்ல, அடுத்த வாரம் அப்படியே பயங்கரமா இதை பண்ணிட்டுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் பேசி வச்சிருப்பாங்க ப்ரோ. இவங்க என்ன பண்ணாதான் கொடுக்க போறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரு. சும்மா உட்காந்து ரம்யாவுக்கே தனவு உள்ள வச்சிருக்காங்க. இவங்க என்ன அசால்ட்டா வந்து இது பண்ணி விட்டுருவாங்க, ஸ்கேம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஈஸியா வந்தா தலைவர் வாங்க போறாரு, இல்லைன்னா வந்து வியானா வாங்க போகுது. வியானா திடீர்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. வியானா திடீர்னு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த வாரமே வந்து எஃப்ஜேவை தொடர்ந்து வியானா கேப்டன் அப்படின்னா என்ன ஆகும்? திருப்பி ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வச்சாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு திருப்பி எஃப்ஜே ஜெயிச்சுட்டு திருப்பி கேப்டனா வர போறான், ஹேட்ரிக் கேப்டனா வர போறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நடக்குது. சிங்கிளா விளையாடுற மாதிரி வச்சா, குரூப் டாஸ்க் வச்சாங்கன்னா எஃப்ஜே ஜெயிக்க மாட்டான். மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்டியூரன்ஸ் பேஷன்ஸ்லாம் வச்சாங்கன்னா ஜெயிச்சிருவான். ஸ்பீடும் இருக்குங்க. ரொம்ப இதா இருக்கான், குச்சி மாதிரி தான் இருக்கான். இல்ல அந்த ஆக்சுவலா ஏஜ் தான் இதுல பெரிய விஷயமே பிசிக்கல் டாஸ்க்ல பொறுத்த வரைக்கும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கம்ருதனுக்கும் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா கம்ருதன் இவன் தெரிஞ்ச அந்த அதுதான் அந்த பேலன்ஸ்டு, அந்த ஆக்சுவலா ஏஜ் டிஃபரன்ஸ் அதெல்லாம் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். நாளைக்கு லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா தெரியும், ராயன் இருக்கிறதுலயே ஆக்சுவலா ராயனும் முத்துக்குமாரும் தான் வந்து ஏஜ் கம்மி. அவங்க 2 பேருக்கு தான் பயங்கரமான ஒரு அந்த எனர்ஜெட்டிக் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ராயன் பயங்கர ஸ்பீடா இருப்பான். வாங்க சிஎன் ப்ரோ, ஆர்த்தி. இததான் நேத்து சொல்லிட்டு இருந்தேன் சாம். நீங்க வந்து நேத்து லிசனர்ல இருந்தீங்க. தூங்கிட்டேன். சாம்